நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நம் தேவன் நியாயம் விசாரிக்கிறவரும் சிறுமைப்படவை ரட்சிக்கிற தேவனாக நாம் பார்த்தோம். இன்னும் சற்று ஆழமாய் நாம் தியானிக்கபடியாக சங்கீத புத்தகம் 96 சங்கீதம் 13 வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களின் சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். பூலோகத்தில் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மாத்திரம் நியாயம் தீர்க்கிற தேவன் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக நீதியுள்ள நீதிபதியாக தேவன் இருப்பதினாலே இங்கே ஒரு வார்த்தை தெளிவாய் சொல்லப்படுகிறது. அவர் நீதியோடு ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி, அவருடைய பார்வையிலே நீதி நம்முடைய பார்வையிலே நீதியானது. வேதத்தில் ஏசாயா சொல்லுகிறார், நீதி குப்பை என்று சொல்லி என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். தேவனுடைய பார்வை நீதி வேறு, நம்முடைய பார்வை நீதி வேறு. ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே அவருடைய நீதி என்பது சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பான்னு சொல்லி பார்க்கிறோம். நம் பார்வையில் ஒரு சில காரியங்கள் அநீதியாக, நம் பார்வையில் ஒரு சில காரியங்கள் நியாயமற்றதாக இருக்கலாம். ஆனால் தேவ பார்வையிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே யூதர்கள் ஓய்வு நாளிலே அவர்கள் பிரகாரங்களை கடந்து போகும்படியாக பிரமாணங்களை மாற்ற நடக்க விரும்புவார்கள். ஆனால் ஓய்வு நாளில்தாமே தேவன் அநேகரை சுகமாக்கினதை பார்க்கின்ற போது அவர்கள் அதை அநீதியாக இயேசுவை நோக்கி நியாயம் தீர்க்கிற தவறு என்கிற காரியத்தை சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஓய்வு நாளிலே ஒரு கழுதையானது பள்ளத்தில் விழுந்துவிட்டால் அதை தூக்காமல் இருப்போம் என்று சொல்லி, அதனால் அவர் நீதி வேறு, நம்முடைய நீதி வேறு. அவருடைய நியாயம் வேறு, நம்முடைய நியாயம் வேறு. ஜனங்கள் எல்லோரும் சத்தியத்தோடு கூட நியாயம் தீர்ப்பார். தேவன் யார் என்றால் நம் நினைவுகள் சாதாரணமானது, அவர் நினைவுகள் எல்லாம் உயர்ந்ததாக உன்னதமானதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷ புத்தகத்தை பார்க்கின்ற போது அவர் செய்த நீதி யூதர்களுக்குள்ளாக வெறுப்பையும் எதிர்ப்பையும் கொண்டு வந்தது. ஆனால் அவர் சத்தியத்தோடு கூட நியாயம் செய்ததாக பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையில் கூட நாம் அந்த அனுபவத்தில் போக அவர் வருவார். ஒரு வருகையில் நிச்சயமாகவே அவர் நீதியோடு சத்தியத்தோடு கூட நியாயத்திருக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே நம் ஜீவியம் நியாயம் உள்ளதாக, நீதியுள்ளதாக, உண்மையுள்ளதாக, அன்புள்ளதாக இருக்கும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். அந்த அனுபவத்தில் போகும்போது ஆண்டவருடைய வருகை நம்மால் பார்க்க முடியும். அவர் வரும் நாளிலே என்னை காலம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காலம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்போம். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் நம் உள்ளத்தில் இருப்பதினாலே நம்முடைய காரியமெல்லாம் நீதியோடு நியாயத்தோடு இருக்கபடியாக அந்த அனுபவத்தில் போக கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் வருவது உண்மை கர்த்தாவே. இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் மாம்சமாக இயேசு கிறிஸ்துவாக வந்தது எவ்வளவு உண்மையோ, அதுபோல இன்றைக்கும் கூட நீர் வருவதற்குரிய அடையாளங்களை நாங்கள் பார்க்கிறபடினாலே நீர் வருவது அதைவிட உண்மை கர்த்தாவே. அதனால் எங்கள் வாழ்க்கை நீதியோடும் சத்தியத்தோடும் நாங்கள் வாழ தேவன் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.